ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ராஜியும் அதுக்கப்புறமா மீனாவும் இருந்துட்டு மேலே மொட்டை மாடியில் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்காங்க. கீழே தங்கமயில் இருந்துட்டு காஃபி போட்டு மேலே கொண்டு வராங்க. என்ன தங்கமயில், நீங்கள் கூப்பிட்டுருந்தா நாங்கள் கீழே வந்துருப்போல, என்ன திடீர்னு காஃபிலாம் இங்கே போட்டு எடுத்துகிட்டு வரீங்கன்றாங்க. அதுவா மீனா, எனக்கு சும்மா இந்த கிளைமேட்க்கு காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கும் சேர்த்தி போட்டேன், அதில் போயிட்டு என்ன இருக்குது என்னங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்களா, நான் தான் உங்களை வந்து தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்படி என்ன போயிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்க போகிறோம், அப்படிலாம் எதுவும் பேசலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, நடந்ததை பற்றி யோசிச்சு, அதான் அத்தை பேசிட்டாங்கல்ல, திரும்பவும் வந்துட்டு கூடிய சீக்கிரமே ஒருத்தராக எல்லோரும் பேசிடுவாங்கன்றாங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நடந்தால் சந்தோஷம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து தங்கமயில் இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் வந்து ஹாப்பியாக தானே இருக்கீங்க இப்போன்றாங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க. ராட்சி இருந்துட்டு, ஆமாம் தங்கமயில் அண்ணி, ஹனிமூனுக்கு டூர்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இது ரூம்லாம் வந்துட்டு 3 நாளைக்கு 5000 புக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெரிய ஆச்சரியந்தான். நாங்களும் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோடு போனோம், ஆனால் 5000க்குள்ளே எங்களுக்கு ரூம் கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஐயோ, இவங்களுக்கு வேறு தெரிஞ்சுதான் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் யோசிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அம்மா, ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்றாங்க. மீனா இருந்துட்டு, ஏங்க இப்போ அதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. அதான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன பேசுறதுல என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் விடுங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி விட தெரியாமல் அனுப்பிச்சிங்க, நான் ஏதோ வேறு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டேன் குரூப்பில் அப்படின்றாங்க. அந்த கிஸ் பண்ணுற சீன்லாம் வேறு லெவல், நீ உலகத்துலேயே எல்லாம் வந்து யாருமே பண்ணதை தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க. நீங்கள் போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு கீழே ஓடி போயிடுறாங்க. பாத்தியா இவ்வளோ வெக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க மீனா இருந்துட்டு. அடுத்த சீனில் சரண் இருந்துட்டு யார்கிட்டயோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி 10,000 ரூபாச்சும் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நான் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் வச்சிடுறாங்க. அப்புறம் என்னாச்சு மாமான்றாங்க. இல்லை, எங்கே கேட்டாலுமே வந்துட்டு பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. தங்கமயில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றாங்க. மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க, என்னோட நகை வேணால் தட்டுமான்றாங்க. ஐயோ, நம்மளோட நகை வேறு கவரிங் ஆச்சு அப்படின்றாங்க. அது எப்படி தங்கமயில், நான் எப்படி அதை வாங்கிட்டு போவேன், என்னோடய பொண்டாட்டி நகையை வச்சு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் ரொம்ப மனங்கிட்டு போயிடல தங்கமயில், நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க. சரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்ருக்க அப்படின்றாங்க. ஏன்டி இவ்வளோ நேரம் லேட்டாலாம் கூட கூப்பிட்ருக்கேன் தானேன்றாங்க. இல்லைம்மா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருமா பணம் இல்லாதனால. ஏன்டி மாதத்துக்கு 20,000 30,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்னார், இப்போ என்ன 20,000 கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதம்மா எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. ஏமாற்றி கட்டி வச்சுட்டாங்க. ஆமாம், எனக்கு அந்த நகையை பற்றி தான்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவரி நகையை, அதை பற்றியே நீ யோசிச்சுட்டு ஒன்றும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. ஃபஸ்ட்டு அந்த நகையை பற்றி, அவங்க குடும்பத்துக்கு நகை அவ்வளோ நகை கவரிங் நகை கொடுத்ததே பெருசு அப்படின்றாங்க அவங்க அம்மா இருந்துட்டு. அவர் எப்படியாவது வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டும், வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அடுத்த நைட்டு வந்துட்டு ராஜியும் உட்காந்துட்ருக்காங்க. கதிர் வர்றதுனால ராஜி வந்துட்டு வெளியே எழுந்திரிச்சு போயிட்டு மீனா வந்துட்டு கூப்பிட்றாங்க. அக்கா என்னாச்சு, நீங்கள் தூங்கிட்டீங்களான்றாங்க. ஆமாங்க ராஜி, நான் லைட்டாக தூங்கிட்டேன், அவர் இருக்கார் அப்படின்றாங்க. சரிக்கா, நான் வெளியே வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜி வந்துட்டு பாய் தலையில் வெளியே எடுத்துகிட்டு வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அத்தை பார்த்துட்டு, என்ன வெளியே படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. என்னம்மா அத்தை, நீங்கள் எங்கங்க, இல்லை கொரட்டை விட்டுறாரு, அதனால தான் வந்துட்டு தூங்க முடியல அப்படின்றாங்க. அப்புறமா மீனா வந்துட்டு, இல்லை அத்தை, உள்ளே வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்காத, வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. ரொம்ப ஹாப்பியாக வந்து இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.